ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திரடிக்கு சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ரோஹிணி மனோஜ் பார்த்திங்கன்னா, நம்ம மனோஜை வந்து ஏமாற்றிட்டு போனாங்களா, முதல்ல லவ் பண்ண பொண்ணு, அந்த பொண்ணை வந்து தேடுறதுக்காக வந்து போயிடுறாங்க. தேடி பார்த்தாங்க வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து இறந்து போக நம்ம முத்தோட வண்டியில் நம்ம மெட்ராஸ்க்கே வந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்க கூட வந்து முத்து வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்காரு. ஏன்னா அவர் காரில், முத்து காரில் தான் அந்த பொண்ணு வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து கெட்டப்லாம் வேறு மாதிரி வந்து போட்டு வர்றதுனால யாருக்கும் தெரியாது அப்படின்றதுனால வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மனோஜ் ரோஹிணி பார்த்து வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மனோஜ் வந்து நினச்சி பார்க்காரு, இப்படிலாம் இருந்து இப்படிலாம் பணத்தை கொள்ளடிச்சிட்டு போயிட்டாலே அப்படின்னு வந்து நினச்சி பார்க்குறாரு. பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா நம்ம விஜயா வந்து வீட்டில் இருந்துட்டு ரோஹிணி இங்கே வா, ரோஹிணி மனோஜ் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்திங்கன்னா என்னத்தை அப்படின்ட்டு வந்து ரோஹிணி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க, ஸோ நான் உனக்காக வந்து ஒரு பரிகாரம் பண்ணணும், கோயிலில் வந்து நான் நேர்த்திக்கடன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன நேர்த்திக்கடன் அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்திங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பரிகாரம் வந்து இப்போல்லாம் விரதம் இருக்கணும் 48 நாள், அப்புறம் இந்த மாதிரி இந்த பரிகாரம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்ட்டு வந்து என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ரோஹிணி வந்து மனோஜ்கிட்ட போய் கற்றுவாங்க. ரூமில் போய் கற்றுனோன்னே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு எல்லாருமே வந்து கிளம்ப சொல்கிறாங்க. உடனடியாக கோயிலுக்கு எல்லாருமே கிளம்புங்க, பரிகாரம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு எல்லாருமே சரின்ட்டு கோயிலுக்குலாம் கிளம்பி வந்து போகிறாங்க. போனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து ரோஹிணி பார்த்து கேட்குறாங்க, நீ வந்து பரிகாரத்தெல்லாம் பண்ணிடுவீங்களா கரெக்டாக? ஆனால் அதுக்கு ரொம்ப கரெக்டாக பண்ணணும், அப்படி ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா வந்து ரொம்ப உயிருக்கே ரொம்ப ஆபத்தாகிடும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து நம்ம மீனா வந்து ரொம்ப ரோஹிணி வந்து பயம் கொடுத்துருவாங்க. ஸோ ரோஹிணி வந்து ரொம்ப வந்து பயந்துருவாங்க. பயந்தோன்னே என்னடா பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயா வந்து வீட்டுக்குள்ளே அங்கே கூட்டு போயிடுறாங்க. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ரோஹிணி மேலே தண்ணியெல்லாம் ஊற்றுறாங்க. ரோஹிணி அப்படியே ரொம்ப அலறாங்க. அலறினோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறாங்க, அப்புறம் மாலையை போடுறாங்க, அப்புறம் உருண்டு கொடுக்க அங்கே பிரதர்சனம் அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய ஒரு இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா முத்து வந்து கோயில் கரெக்டாக வர்றாரு. வந்தோன்னே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து பேசுகிறாங்க. ஸோ எனக்காக வந்து கோயிலில் வந்து கொஞ்ச நேரம் இருக்க முடியுமா, ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்களாம் கோயிலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்காக பரவாயில்ல நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு வந்துடுவாங்க. வந்து காரில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருப்பாங்க. நின்றுட்டு இருக்கும்போது மனோஜ் வந்து ஃபோன் பேசிட்டே வெளியே வராங்க. மனோஜை பார்த்தோன்னே இந்த பொண்ணு வந்து அப்படியே ஒளிஞ்சிடுறாங்க. ஒளிஞ்சோன்னா பயந்துட்டு அப்படியே வந்து ஒளிஞ்சிருக்காங்க. சரின்ட்டு அதோட வந்து நம்மளுக்கு வந்து சீரியல் வந்து இன்றைக்கி வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, பை பை, டாட்டா.